Thank you Godai Sudarshini and Thamarai for the elegant and soulful performance. கண்டிப்பா இந்த கைத்தட்டல் பத்தாது. குத்தக்கிட்டக்கின்ன தொங்க தக்குதாம் தொங்க தங்குகு 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 தேதான் குத்தக்கிட்டக்கின்ன தொங்க தக்குதாம் தொங்க தங்குகு 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 தேதான் கிட்ட துங்க தக்குதாம் துங்க தங்குகு 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 தீதம் பாதங்கி தங்கி கிடதக திக்குதாம் தத்தன் செரிகிட துந்தும் திக்கும் தரி திக்கிட கிடதக திக்கி துங்க தங்கி தங்கி கிடதக திக்குதாம் துங்க செரிகிட துந்தும் திக்கும் தரி திக்கிட கிடதக திக்கி துங்கம் ஹரி திருமருகனே விக்ன விநாயக வினை கேட்ட அருளிய கணபதி ஜெய ஜெய ஹரி திருமருகனே விக்ன விநாயக வினை கேட்ட அருளிய கணபதி ஜெய ஜெய கிட்ட உத்தரகடம் ஜெய ஜெய கிட்ட உத்தரகடம் கிண்ணம் திக்கிட உதரகடம் ஜய ஜய திக்கிட உதரகடம் ததிக்க துதிக்க யானை முகத்தனை தொங்கிட்ட கட்ட தக்க தொம் தொம் தக்க தேவர்கள் கணபதி ததிக்க துதிக்க ஆனை முகத்தம் தொங்கிட கிட்ட தக்க தொங்கு தக்க தேவர்கள் கணபதி திக்கிட கிட்ட தக்க திக்கி தொங்க கணபதி கௌதுவம் கட்டவர் வினயர உக்குடுதாம் உக்குடுரை கேட்ட கட்டவர் வினயர உக்குடுதாம் உக்குடுதை தகுதே குத கேட தொங்கிட கிடத கிட தங்கி கிடதகதி கூட்டா தததா நன்றி கோதை சுதர்ஷினி and தாமரை அகல்விழி. தலைமை சுடரொளி அணிய பெறும் இந்த தருணம் நமது தேனி வைகை ஸ்டார் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் எம் சுதாகர் அவர்களுக்கு நமக்கு வரவேற்பு நடனம் புரிந்த கோதை சுதர்ஷினி தாமரை அகழ்விழி இருவருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர் இப்பொழுது அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். ஒரு பலத்த கரவொலியுடன் கோதை சுதர்ஷினி தாமரை அகழ்விழி
வருகின்றார்கள். உங்களுடைய கரவொலியின் மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்யூ டிக்னிட்டரிஸ். தலைமை சுடரொளி அணிய பெறும் இந்த தருணம் நமது தேனி வைகை ஸ்டார் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் எம் சுதாகர் அவர்களுக்கு தலைவருக்கான காலரை அணிவிக்க துணை ஆளுநர் ரொட்டேரியன் எம் வி சங்கிலியை அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி வைகை ஸ்டார் ஸ்பான்சர்டு ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் கேட்ஸ் சார்ட்டர்ட் பிரசன்டேஷன் செரிமனி மீட்டிங் கால் டு ஆர்டர். தமிழின் தாய்மொழிக்கே அடையாளமாய் போற்றப்படும் தமிழ்தாய் வாழ்த்தும், நம் தேசத்தின் ஒற்றுமைக்கு ஒரு ஊந்து சக்தியாய் திகழும் தேசிய கீதமும், சேவை சுழல்விக்கு சிந்தனை சிற்பமான ரோட்டரி பிரார்த்தனையும், உண்மை நேர்மை நல்லிணக்கம் பயன் தரும் ரோட்டரி 4 வழி சோதனைக்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு நிறைவுடலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நேஷனல் ஆந்தம். गणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ரோட்டரி பிரேயர் பை ரொட்டேரியன் எம் வி சங்கிலி. வாழ்க ரோட்டரி சமுதாயம், வாழ்க ரொட்டேரியன்கள். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி போடி மேற்கு தொடர்ச்சி மலைகள் ரோட்டரி சங்க உறுப்பினராகி நாங்கள் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க ரோட்டரி சமுதாயம், வாழ்க ரொட்டேரியன்கள், வாழ்க. 4-way test by ரொட்டேரியன் பால் பாண்டி. மாலை வணக்கங்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸ் 4 முனை சோதனைகள் நம் சிந்தனை
சொல் செயல் யாவற்றிலும் கீழ்க்கண்டவைகள் உள்ளனவா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும். இது உண்மைதானா? இது அனைத்து தரப்பினருக்கும் நியாயமுடையதானா? இது நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதானா என ஆராய்ந்து கொள்ள வேண்டும். நன்றி. நன்றி. We invite our distinguished dignitaries to come forward and light the lamp. ஒரு மேன்மை மிகு தொடக்கத்திற்கு ஒளியே முதலாவதாம். நம் தமிழரின் பண்பாடு ஒளி என்பது வெறும் தீயினால் அல்ல, அது அறத்தின் அரும்பொக்கிஷம். இந்த சிறப்பு நாளில் ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸின் வரலாற்று சிறப்பமான தொடக்கத்தை ஒளிக்கதிரால் முதற்கோள் செய்ய பத்தொளியாய் பதிப்புனியும் பின்வரும் கௌரவ அழகுரைகளை குத்துவிளக்கு ஏற்றி வைக்க அன்புடன் அழைக்கின்றோம். மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜே கார்த்திக் அவர்களையும், டிஎல்எஃப் ரொட்டேரியன் பிடிஜிபி கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களையும், டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி ரொட்டேரியன் அரவிந்தன் அவர்களையும், டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி ரொட்டேரியன் மணிகண்ட ஆனந்த் அவர்களையும், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அட்மின் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் செக்ரட்டரி ரொட்டேரியன் சண்முகவேல் அவர்களையும், டிஸ்ட்ரிக்ட் நியூ கிளப் எக்ஸ்டென்ஷன் செக்ரட்டரி ரொட்டேரியன் முருகானந்தம் அவர்களையும், மண்டல ஒருங்கிணைப்பாளர், துணை ஆளுநர், நியூ கிளப் அட்வைசர், சார்ட்டர் பிரசிடென்ட் அண்ட் சார்ட்டர் செக்ரட்டரி, ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி வைகை ஸ்டார் தலைவர், செயலாளர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் கேட்ஸ் சங்கத்திற்கு வருகை தந்துள்ள ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஜே கார்த்திக் அவர்களையும் ரொட்டேரியன் பிடிஜி பி கோபாலகிருஷ்ணன் டிஸ்ட்ரிக்ட் லேடி ஃபெசிலிட்டேட்டர் அவரையும் வருக வருக என வரவேற்று, மேலும் இங்கே வருகை தந்திருக்கும் மாவட்ட செயலாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். என்னுடைய வரவேற்புரை தொடர்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும். அதாவது ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி வைகை ஸ்டார் எங்களுடைய சங்கமானது தேனியில் கடந்த 5 வருஷமாக இயங்கிட்டு வருது. அது 5வது வருஷத்தோட தலைவர் நான் தான். அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த கிளப்பு வந்துட்டு எங்கள் சங்க உறுப்பினரும் துணை ஆளுநருமான சங்கிலிக்காலை அவர்களால் முழு முயற்சியோடு உருவாக்கப்பட்ட இந்த சங்கம், அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சியில் உருவான ஒரு சங்கம். அடுத்தபடியாக இந்த சங்கத்தில் இணைந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும், இந்த சங்கத்தில் புதிதாக பணியேற்க உள்ள தலைவர் என்ஜி கோபிநாத் அவர்களுக்கும், செக்ரட்டரி விஜயபாபு அவர்களுக்கும், கேஎல்எஸ் வெங்கடேசன் பொருளாளர் அவர்களுக்கும் என மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து, வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், ரோட்டரி பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் சபையில் வீட்டிற்கும் தாய் குலத்திற்கும் அனைவருக்கும் வரவேற்பு எடுத்து என்னுடைய வரவேற்புரை முடிவெடுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது கௌரவ விருந்தினர் டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர் ரொட்டேரியன் பிடிஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு பணிவிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜே கார்த்திக். ஒரு உற்சாக கரவொலியுடன் நமது கௌரவ விருந்தினரை இப்பொழுது மேடையில் கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ரொட்டேரியன் ஜே அரவிந்தன் டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களை மரியாதை செலுத்துமாறு பண்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி ரொட்டேரியன் பி மணிகண்ட் ஆனந்த் அவர்களை கௌரவப்படுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனாரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
ரொட்டேரியன் ஜே அரவிந்தன் அவர்கள். அடுத்து ரொட்டேரியன் பி மணிகண்டன் ஆனந்த், டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி அவர்களுக்கு இதுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் செக்ரட்டரி ரொட்டேரியன் ஜி சண்முகவேல் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக ரொட்டேரியன் ஆர் சவுந்தரபாண்டியன், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து நாம் கௌரவிப்பது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மேஜர் கிஃப்ட் என்டோமெண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ். ரொட்டேரியன் வி ராஜேந்திரன் அவையா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி ரொட்டேரியன் ஆர் சவுந்தரபாண்டியன் ஐயா. அடுத்து ரொட்டேரியன் வி ராஜேந்திரன், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மேஜர் கிஃப்ட் என்டோமெண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ். அடுத்து நாம் கௌரவிக்க போவது ரொட்டேரியன் என் செல்வகுமார், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஈவென்ட் ப்ரமோஷன். அடுத்ததாக மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ரொட்டேரியன் நஜ்முதீன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி டிஆர்எஃப். ஆர்சி ரொட்டேரியன் ரஞ்சித் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் சங்கிலி காளையை அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்னாரை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம்.
2 லட்சம் வரைக்கான லோன். சிறப்பு. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நான் உங்கள் கோபிநாத், போடிநாயக்கனூர் ரோட்டரி கிளப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் கிளப்பினுடைய தலைவராக உங்கள் பேராளரோடு பணியாற்ற இருக்கிறேன். நான் ஏற்கனவே போடிநாயக்கனூர் நகர்மன்ற உறுப்பினராக பணியாற்றிவிட்டு தற்போது போடிநாயக்கனூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொருளாளராகவும் மற்றும் இதர பல சங்கங்களினுடைய நிரந்தர உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறேன். தற்சமயம் நான் போடி ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க தங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இசைந்துள்ளேன். தொடர்ச்சியாக நான் ரோட்டரி சங்கத்தினுடைய பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபடுவேன் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்சமயம் எனது மனைவியார் கலைவாணி அவர்கள் 22வது நகர்மன்றத்தினுடைய உறுப்பினராக போடிநாயக்கனூரில் செயல்பட்டு வருகிறார். எனக்கு விமல்நாத், கோகுல்நாத் என்கிற 2 செல்ல குழந்தைகள் உள்ளனர். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எனது தந்தையார் மறைந்த என் கோவிந்தராஜ் அவர்களை நினைவு கூர்ந்து இந்த நல்லதொரு இயக்கமான ரோட்டரி சங்கத்தில் எங்களை மட்டுமல்லாது எங்களுடைய உறுப்பினர்களையும் இணைத்து தேனி மாவட்டத்தில் பெரிய சங்கமாக உருவெடுக்க காரணமாக உள்ள மரியாதைக்குரிய எங்களது ஆசான் எம்பி சங்கிலிகாலை அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Next, new secretary, chartered secretary introductions. வணக்கம். நான் விஜய் பாபு. நான் பிடெக் படிச்சிருக்கேங்க. இப்ப நம்ம ரோட்டரி சங்கத்துல செக்ரட்டரியா இன்னைக்கு பதவியேற்பு இருக்கேன். நான் இந்த இதுல எப்படி வந்தேன் அப்படின்னா, எங்களோட கல்வி ஆசான் திரு சங்கிலிகலை சார் தான் எங்களுக்கு இந்த ரோட்டரியை பத்தி எடுத்து சொல்லி அதுக்குள்ள என்னென்ன பண்ணணுன்றதை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சின்ன ஆர்வத்தை ஏற்படுத்தினாரு. அதன் மூலம் நானு தலைவர் பிரசிடண்ட் ஆகிற அப்புறம் நம்ம கோபிநாத் நாங்கள் எல்லாரும் சின்ன வயசுல இருந்து கிளாஸ்மேட் அப்படி நண்பர்களா இருந்தோம். இப்ப இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்து அடுத்த சமூக நலத்திட்டங்களுக்கு உள்ள போலான்னு சொல்லிட்டு எங்க வாத்தியார் சொன்ன மாதிரி செயல்களை செய்ய முடியுமா இப்ப ரோட்டுக்குள்ள வந்திருக்கோம். இது மூலமா இன்னும் நம்ம மேல்பேச்சு மலை உள்ள இருக்க ஸ்கூலுக்கும் அங்க இருக்க மக்களுக்கும் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யறதுக்கு நாங்க முதல் இதா செஞ்சு இந்த வருஷம் நாங்க முடிஞ்ச நலத்திட்டம் செய்யறதா இருக்கோம். இதுக்கு ரோட்டுக்குள்ள போ நம்ம மக்களும் நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை நல்லா வழிநடத்தி நல்லபடியாக கொண்டு போகணும். நன்றி. Chartered treasurer introduction, small AV. Rotarian KLS Venkadeshan. வணக்கம். என்னோட பேர் வெங்கடேசன். என்னோட ஊர் விசுவாசபுரம். நான் இதுக்கு முன்னாடி போடி யூனியன் வைஸ் சேர்மனா இருந்தேன். அதாவது போடி ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர். நம்ம ரோட்டரி சங்கத்துல பொருளாதார பதவியேற்க போறேன். ரோட்டரி சங்கத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மலைவாழ் மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இந்த பக்கத்துல பண்ணல. நாங்க நம்ம ரோட்டரி மூலமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கான நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு கூட நீங்க எல்லாரும் உறுதுணையா இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. Presentation, installation of charter president and secretary. I request district governor Rotarian J. Karthik and district learning facilitator Rotarian PDGP Gopala Krishnan on stage. We request you to charter presentation, installation of charter president and secretary. I request Rotarian J. Aravindan, district general secretary Rotarian P. Manikanda Anand, district executive secretary Rotarian D. Ramesh, district secretary admin அவர்களையும் அன்புடன் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். I request District Secretary Selok Bhatt to come to the dais, please. லைட்டை போடுங்க, லைட்டை போடுங்க. லைட்
Rotarian B. Rajendran, District Secretary, Major Gift Endowment and Grants, Rotarian R. Soundrapandian, District Secretary, Environmental Protection, Rotarian Najmuddin, District Secretary, TRF, அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸின் சார்பாக ரொட்டேரியன் கோபி அவர்களை ரோட்டரி பின்னை அணிவித்து அவரை ரோட்டரி உறுப்பினராக ஆக்கி அவருக்கு காலரை அணிவித்து தலைவராக பணியமர்த்துகிறேன். உங்கள் கரவொலியோடு கோபிநாத் அவர்கள் தற்பொழுது ரோட்டரி உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொள்கின்றார். அவருக்கு ஆளுநர் அவர்கள் ரோட்டரி பின் அணிவித்து ரோட்டரி உறுப்பினராக அவரை இண்டக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ சங்கத்தினுடைய பட்டய தலைவர் முதல் தலைவராக கோபிநாத் அவர்களுக்கு காலர் அணிவித்து போடி வெஸ்டர்ன் காட்ஸ் ரோட்டரி சங்கத்தினுடைய பட்டய தலைவராக பணியேற்பு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கத்தினுடைய அங்கீகாரம் பட்டயம் அகில உலக ரோட்டரியிலிருந்து இங்கே வந்திருக்கிறது. அதில் கொடுக்கப்பட்டுள்ள வாசகத்தை நான் படிக்கிறேன். This certifies that the Rotary Club of Bodi Western Ghats, Tamil Nadu, India, having been duly organized and having agreed through its officers and members to be bound by the Constitution and bylaws of Rotary International, which agreement is evidenced by the acceptance of this certificate, is now a duly admitted member and is entitled to all the rights and privilege of such membership, in witness whereof the signatures of its officers being duly authorized or subscribed hereto this 16th day of July 2025. Admission to membership in Rotary International recommended by J. Karthik, District Governor and the President Rotary International. அரங்கம் நிறைந்த கரவொலியுடன் ஆளுநர் அவர்கள் சங்கத்தினுடைய அங்கீகாரம் பட்டயத்தை பட்டய தலைவரிடம் ஒப்படைக்கின்றார். சங்கத்தினுடைய கூட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்துவதற்கு ஏதுவாக கேவல் புதிய தலைவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. உறுதிமொழி இருக்கா? உறுதிமொழி இருக்கா? சங்கத்தினுடைய செயலாளராக சார்ட்டர் செக்ரட்டரி ரொட்டேரியன் விஜயபாபு அவர்களுக்கு ரோட்டரி பின் அணிவித்து ரோட்டரி உறுப்பினராகவும் சங்கத்தினுடைய செயலாளராகவும் பொறுப்பேற்று வைக்கப்படுகின்றது. அரங்கம் நிறைந்த கரவொலியுடன் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சங்கத்தினுடைய பொருளாளராக ரொட்டேரியன் வெங்கடேஷன் அவர்களுக்கு ரோட்டரி பின் அணிவித்து ரோட்டரி சங்க உறுப்பினராகவும் சங்கத்தினுடைய சார்ட்டர் ட்ரெஷரராகவும் தற்பொழுது பணியேற்பு செய்து வைக்கப்படுகின்றது.
சங்கத்தினுடைய பிரசிடென்ட் எலெக்ட், அடுத்த வருடத்தினுடைய தலைவர் ரொட்டேரியன் கலையரசி முருகன் அவர்களுக்கு ரோட்டரி பின் அணிவித்து ரோட்டரி உறுப்பினராகவும் தலைவர் தேர்வு என்ற பொறுப்பிலும் அவர் அமர்ந்திருக்கப்படுகின்றார். அரங்கம் நிறைந்த கரவொலியை கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். எஸ்பிஐல ஒரு 18,000 வேகன்சியும், செந்தில்குமார் அவர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரியாக தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். ரோட்டரி பின் அணிவித்து அவருக்கு பொறுப்பேற்று வைக்கப்படுகிறது. அரங்கம் நிறைந்த கரவொலியை தெரிவித்துக் கொள்ளலாம். அவர் அடுத்த வருடத்திற்கான செயலாளர். ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் ட்ரீம்ஸ் அதோட புது சார்ட்டர் அப்ளிகேஷன் நியூ கிளப்புக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த நண்பர் சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக பதவியேற்க இருக்கிறாரு லக்ஷ்மண பிரபு அவர்களுக்கும் அதுக்கு அட்வைசராக இருக்க நஜிமுதன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலுடன் சுதர்சன், செல்வகுமார், சுதர்சனை தொடர்ந்து உமேஷ், ஆனந்த், கணேசன், வினப்பிரியன், சுதர்மன், இந்த 6 பேரும் விரைவாக மேடைக்கு வருவோம். மீண்டும் அழைக்கின்றேன். சுதர்சன், உமேஷ், ஆனந்த், கணேசன், வினப்பிரியன் மற்றும் சுபர்மன். அவரை தொடர்ந்து விரைவாக வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சுதர்சன், உமேஷ் சந்தர், ஆனந்த் பாபு, கணேசன் பாபு, வினப்பிரியன் மற்றும் சுதர்சன். இவர்களை தொடர்ந்து நேரமின்மை காரணத்தினால் ஞானேஷ் பாபு, நேரமின்மை காரணத்தினால் நம்முடைய ரோட்டரி உறவுகள் மேலே வாங்க, பின்ன வாங்கிக்கோங்க, அடுத்தடுத்து போட்டோ எடுத்துக்கலாம். ஓப்பா மேடைக்கு 10 பேராக அழைக்கின்றோம். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். அவரை தொடர்ந்து பிரபு, கணேஷ், திவ்ய பிரகாசம், அகேஷ் நந்தன், கிஷோர் குமார். பேர்களை வாசிக்க விரைவாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உறுப்பினர்களுக்கு அன்பு வேண்டுகோள். மேடையின் வலதுபுறமாக ஏறி இடதுபுறமாக இறங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து அழைத்தது பிரபு, கணேஷ், திவ்ய பிரகாஷம், ஆகேஷ் நந்தன், கிஷோர் குமார், கோபால் ராஜ். தொடர்ந்து அழைப்பது ஜெகதீசன், ராஜேஷ் பாபு, பாலாஜி, அருண்குமார், ஹரிபிரசாத், பஸ் உறுப்பினர்கள் தயவு கூர்ந்து 10 பேராக வந்து கொண்டு தங்களை ரோட்டரி சங்கத்தில் இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்வோம். சேர்மன் முன்னாடி வாங்க, முன்னாள் நகர்மன்ற தலைவர் முன்னாடி வாங்க. அடுத்த 10 பேர் ஜெகதீசனை தொடர்ந்து ராஜேஷ் பாபு, பாலாஜி, அருண்குமார், ஹரிபிரசாத், மோகன்ராஜ், கணேசன், கௌஷிக் கண்ணன், ராதாகிருஷ்ணன், வெங்கடேஷ், வினோத். இது நான் 10 நிப்பாட்டிக்கிறேன். பின் எக்ஸ்ட்ரா பின் கொடுத்து விட்டாங்களே வண்டியில்.
ரஞ்சித் வெங்கடேஷை தொடர்ந்து வினோத்குமார், மணிகண்டன், நவராம் மூவரும் மேடைக்கு வரவும். பாலாஜி பாலாஜி ஒட்டேன் பாலாஜி பாலாஜி பின்ன கொண்டு வாடா. நீ நடுவில் போய் நில்லு. ஏன்ட்ட கொடுக்காம ரஞ்சித் வந்து நேரம் நம்பர்ட்டு கொடுத்தாப்ல. யாரும் பாலாஜி நம்பர்ட்டு கொடுத்தாப்ல. சொல்றாரு வாங்கிட்டாரா? எங்க பாலாஜி எங்க பின்னங்க பின்னங்க அவர்களுக்கு உறுப்பினர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சரவணகுமார், முத்துப்பாண்டி, சதீஸ்வரன், மணிமாறன், கார்த்திகேயன், வேல்முருகன், பால்பாண்டி, கிருஷ்ணன். பால்பாண்டி டி. சார் அடுத்து தொடர்ந்து வாங்க, நேரம் இல்ல. அடுத்ததாக புதிய உறுப்பினர்கள் அமுல்ராஜ், மதன்ராஜ், கண்ணன், செல்வேந்திரன், கதிரவன், சந்தோஷ்குமார், விக்னேஷ்குமார், ரமேஷ், கதிரவன். தேங்க்யூ. தொடர்ந்து அழைப்பது செல்வராஜ், சிவகுமார் ஆர், கோபாலகிருஷ்ணன், தினேஷ் கே, அமுதா குமார், திரவியம், குருசாமி, ரகுவரன், மதன் சித்தார்த், வாசுதேவன், கண்ணன், குமார், பால்பாண்டி, எஸ் பால்பாண்டி, எஸ் பால்பாண்டி, எஸ் முத்துப்பாண்டி, எஸ் மதன், எஸ் மாரிமுத்து, எஸ் பிரசாத் பாலு, எஸ் சரத்குமார், எஸ் என் வருண் ராஜா, திருக்குமரன், சுரேஷ், வீரகுமார், பாண்டி, சி கணேசன், அன்பரசன், ஏ எம் ராஜா அண்ட் ஆர் மாரிமுத்து. 46 உறுப்பினர்களுடன் பட்டயம் பெற்ற பின் அதற்கு பின்னர் சேர்த்த உறுப்பினர்களும் சேர்ந்து மொத்தம் இந்த சங்கத்தில் 73 பேர் உறுப்பினராக உள்ளார்கள். ரொட்டேரியன் ஜே கார்த்திக் அவர்கள் 1999ஆம் ஆண்டிலிருந்து ஒரு ஆகச்சிறந்த ரோட்டரி உறுப்பினராகவும் பெரம்பலூரின் ஒரு அடையாளமாகவும் திகழ்ந்து வருகிறார். இவர் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றவர். இவர் பெரம்பலூரின் பாரம்பரியமிக்க பாரத் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் தலைவராவார். இந்நிறுவனம் டிரான்ஸ்போர்ட், கேஸ் ஸ்டேஷன், ஸ்கூல், டயர் ரீட்டைல், வீல் அலைன்மெண்ட் சென்டர், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்காற்றி வருகிறது. வாழையடி வாழையாக 3ஆம் தலைமுறை ரொட்டேரியன் ஆகிய திரு ஜே கார்த்திக் அவர்களின் தாத்தா தெய்வ திரு நாராயணசாமி ரெட்டியார் அவர்கள் பெரம்பலூர் ரோட்டரி சங்கத்தின் சாசன உறுப்பினராக இருந்தவர். இவரது தந்தை திரு ஜெயராமன் அவர்களும் தாயார் திருமதி மல்லிகா அவர்களும் பெரம்பலூர் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்களாவர்.
இவரது மனைவி திருமதி சரண்யா கார்த்திக் அவர்களும் ரோட்டரி கிளப் ஆஃப் பெரம்பலூர் ஆராவின் சார்ட்டர் பிரசிடென்ட். இந்த தம்பதியினருக்கு 2 மகள்கள். மூத்த மகள் திதிக்ஷா, இளைய மகள் மான்சரா. ரொட்டேரியன் ஜே கார்த்திக் அவர்களுக்கு நமது ரோட்டரி மாவட்டத்தின் மறைந்த முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் PDG இளங்கோவன் அவர்களின் மாப்பிள்ளை என்ற பெருமையும் உண்டு. ரொட்டேரியன் ஜே கார்த்திக் அவர்கள் டென்னிஸ் விளையாட்டிலும் மலையேற்றத்திலும் ஆர்வம் உள்ளவர். இவர் திருச்சி ரைபிள் கிளப், பெரம்பலூர் காஸ்மோபாலிட்டன் கிளப் ஆகியவற்றின் நிரந்தர உறுப்பினர். ரோட்டரியில் இவர் 2008-2009 ஆண்டின் பெரம்பலூர் ரோட்டரி சங்க தலைவராக சிறப்பாக பணியாற்றியவர். இவர் 2010-11 ஆண்டில் துணை ஆளுநராகவும் பல முக்கிய நிகழ்வுகள் ஆகிய வெகேஷனல் சர்வீஸ் செமினார், லீடர்ஷிப் செமினார், ப்ரீ பெட்ஸ் அண்ட் செட்ஸ், ரோட்ராக்ட் ரெய்லா, பெட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் டீம் இன்ட்ரோடக்ஷன் போன்ற நிகழ்வுகளை சேர்மேனாக பொறுப்பேற்று திறம்பட நடத்தி காட்டியவர். மேலும் வொகேஷனல் சர்வீஸ் மற்றும் பப்ளிக் இமேஜ் டைரக்டராகவும் சிறப்பாக பணியாற்றியவர். இவரது ரோட்டரி நிதி பங்களிப்பு $17,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. APT என்று அழைக்கப்படும் அரியலூர், பெரம்பலூர், துறையூர் பிராந்தியத்திலிருந்து முதல் முறையாக 2025-26 ஆண்டுக்கான ரோட்டரி மாவட்டம் 3000 ஆளுநராக அனைவராலும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொட்டேரியன் ஜே கார்த்திக் அவர்கள் இதோ உங்கள் முன்னால். தற்போது புதிதாக பதவியேற்றுள்ள தலைவர் கோபிநாத் அவர்கள் தங்கள் முன்பு ஏற்புரை வழங்குவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவானது ரோட்டரி சங்கத்தினுடைய விதிமுறைப்படி நடத்த வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நாங்கள் வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக தற்போது கவர்னர் அவருடைய ஏவி ஒளிபரப்பப்பட்டது என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வேளையில் என்னை போடி ரோட்டரி சங்கமம் வெஸ்டர்ன் கார்ட்ஸினுடைய தலைவராக தேர்வு செய்த உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி 3000 அவர்களுடைய ஆளுநர் அவர்களையும் அவரோடு வருகை தந்துள்ள ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சேவை செம்மல் விருது பெற வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களையும் மேலும் மக்கள் சேவை செய்து கொண்டு மீனாட்சிபுரம் பேரூராட்சியை முதல் பேரூராட்சியாக மாற்றிய மரியாதைக்குரிய ஐயா திருப்பதி அவர்களையும் ஆக்கிரமிப்பில் இருந்த அத்துணை இடங்களை மாற்றி 10,000 மரக்கன்றுகள் நட்டுக் கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணன் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் எனது உறவினர்களையும் நண்பர்களையும் வருக வருக வரவேற்கிறேன். மேலும் இந்த ரோட்டரி சங்கம் என்ன சொல்கிறதோ மரியாதைக்குரிய கவர்னர் அவர்கள் இந்த ஆண்டு என்ன திட்டம் வைத்துள்ளாரோ அதனை செயல்படுத்த நானும் எனது வெஸ்டர்ன் கார்ட் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் சரிவர செய்து முடிப்போம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டு முழுவதும் மரியாதைக்குரிய கவர்னர் அவர்களுடைய திட்டத்தோடு போடி பெயருக்கு ஏற்றாற்போல் நாங்கள் போடி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குரங்கணி, முட்டம், கொழுக்குமலை போன்ற மலைவாழ் கிராமங்களுக்கு அத்துணை உதவிகளும் உங்களால் செய்து முடிப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நேரத்தில் எனது தந்தையார் மரியாதைக்குரிய என் கோவிந்தராஜ் அவர்களை நினைவு கூர்ந்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், 10 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அவார்டு வீடியோ ஒரு காணொளி உங்களுக்காக. May I now request our dignitaries on stage to kindly present the award to PLA ஜெகநாத் மிஸ்ரா. யார் இவர்?
தென் தமிழகத்தின் கடைக்கோடியில் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கின் முதல் பகுதியாக விளங்கக்கூடிய நாராயணன் தேவன்பட்டியில் தெய்வ திரு புலவர் PL அழகசுவாமி செட்டியாருக்கும் முத்துமாரி பாலநாகம்மாள் அம்மையாருக்கும் இயேசுபிரான் அவதரித்த புனித நாளான டிசம்பர் 25, 1975 ஆண்டு பிறந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பை கம்பத்திலும் மேல்நிலை படிப்பை ராயப்பன்பட்டி புனித அலோசியஸ் மேல்நிலை பள்ளியிலும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் சம்பந்தமான மேற்படிப்பை சென்னை தரமணியிலும் படித்தார். 2019 ஆண்டு கொரோனா தொற்றால் அனைத்து தரப்பு மக்களும் வீட்டிலே முடங்கி கிடந்தனர். அவர்களுக்காக அரிசி, பருப்பு, காய்கறிகளை ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வீதி வீதியாக சென்று வழங்கினார். இதேபோல் அண்டை மாநிலமான கேரளா, பாண்டிச்சேரி மக்களுக்கும் வழங்கினார். தலைவரின் அளப்பரிய மனிதநேய பணியால் இவரின் சேவையை பாராட்டி இங்கிலாந்து பாராளுமன்றம் கிரேடன் தமிழ் சங்கம் சார்பில் மனிதநேயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். விருதால் சிலருக்கு பெருமை, இங்கோ இவருக்கு வழங்கப்பட்ட விருதால் அந்த விருதுக்கே பெருமை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெருமிதம் கொள்கிறது ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸ். ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸ் பெருமையோடு சேவை செம்மல் விருதை உயர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா, நிறுவனர் பாலமுத்தழகு குழுமம், நிறுவனர் தேசிய செட்டியார்கள் பேரவை அவர்களுக்கு சேவை செம்மல் விருதை வழங்கி இப்பொழுது கௌரவிக்கப் போகிறது. அன்னாரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர் இருவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். May I now request our dignitaries on stage to kindly present the award to Mr. Jagannath Mishra as a token of our appreciation and gratitude. உங்களுடைய பலத்த கைத்தட்டலுக்கு நடுவே சேவை செம்மல் விருதை உயர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறது ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸ். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஏவி மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கு நன்றி. அடுத்த ஏவி அடுத்த விருதை பெறுபவர் உயர் திரு R. திருப்பதி. அவருடைய ஏவி இன்ட்ரோ. திருப்பதி பேரூராட்சி தலைவர், மீனாட்சிபுரம். ஏவி ப்ளீஸ். திருப்பதி பேரூராட்சி தலைவர், மீனாட்சிபுரம். விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்குவதோடு ஊக்கமளித்து மென்மேலும் வளர உதவி செய்கிறார். மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக நிதி உதவி செய்து கல்வி மேம்பாட்டிற்கு உதவி செய்கிறார். தனது சொந்த இடத்தை பேரூராட்சிக்கு வழங்கி கழிப்பறை கட்ட ஏற்பாடு செய்துள்ளார். ஏழைகளுக்கு மருத்துவ வசதி செய்து உதவி செய்கிறார். தன்னை நாடி வருபவர்களுக்கு தனது சொந்த நிதியிலிருந்து தேவையான அத்தனை உதவிகளும் செய்து வருபவருக்கு கொரோனா காலத்தில் பல உதவிகள் செய்து மக்கள் சேவகர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸ். மக்கள் சேவகர் உயர் திரு R. திருப்பதி, தலைவர் பேரூராட்சி மீனாட்சிபுரம் பேரூராட்சி அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் மக்கள் சேவகர் விருதை வழங்கி
மேற்கு தொடர்ச்சி மலை ரோட்டரி சங்கம் கௌரவிக்கிறது. வருகை கொண்டுள்ள அத்தனை உறவினர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னும் 10 நிமிடத்தில் விழா நிறைவு இருக்கு. அதுக்கடுத்து தலைவர் செயலாளர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவிக்கபடி உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஏவி உயர் திரு கே கண்ணன் காளிராமசுவாமி. கண்ணன் காளி ராமசாமி பேரூராட்சி தலைவர் மேலச்சொக்கநாதபுரம். பொறுப்பேற்ற நாள் முதல் மக்கள் சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி முன்மாதிரி பேரூராட்சியாக மாற்றி ஆக்கிரமிப்பில் இருந்த பேரூராட்சி இடங்களை மீட்டு சுமார் 10,000 மரக்கன்றுகளோடு குறுங்காடுகளாக மாற்றி மேலச்சொக்கநாதபுரம் பேரூராட்சியை பசுமை பேரூராட்சியாக மாற்றிய திரு கண்ணன் காளி ராமசாமி அவர்களுக்கு பசுமை நாயகன் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸ். உயர் திரு கே கண்ணன் காளிராமசாமி ஐயா அவர்களுக்கு பசுமை நாயகன் விருதை வழங்கி சிறப்பிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸ் பெருமையுடன் வழங்குகிறது. May I now request our dignitaries on stage to kindly present the award to Mr. K. Kannan Kali Ramaswamy as a token of our appreciation and gratitude. பசுமை நாயகன் உயர் திரு கே கண்ணன் காளிராமசுவாமி தலைவர் மேலச்சக்கநாதபுரம் பேரூராட்சி சேர்மன் சக்தி கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அவர்களுக்கு பசுமை நாயகன் விருது வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறது ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸ். நீதியரசர் ஐயா அவர்களை உங்கள் முன்னால் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ரோட்டரி கிளப்பின் பிரசிடெண்டாக பதவியேற்றுள்ள எனது அருமை நண்பர் கல்லூரி தோழர் வழக்கறிஞர் என்ஜி கோபிநாத் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது தலைமையில் இந்த சங்கத்தின் பொறுப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களது சமூக பணி மென்மேலும் தொடர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்து கெஸ்ட் ஆஃப் ஆனர் டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர் ரொட்டேரியன் பிடிஜி பி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்க இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அங்கே உட்காரலாமா ப்ளீஸ்? எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் உட்காருங்களேன். வாங்க, இங்க இருக்கவங்கலாம் அப்படியே கொஞ்சம் கீழே சேர்ஸ் இருக்காங்க, உட்காருங்க ப்ளீஸ். பிரசிடென்ட் சார்ட்டர் பிரசிடென்ட் இங்க உட்காருங்க. நீங்க இங்க வாங்க, நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க தம்பி. இங்க நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உட்காருங்க. யாரும் நிக்க வேணாம், உட்காருங்க. இந்த அங்க நிக்கிறவங்க எல்லாரும் உட்காருங்க. உட்கார்ந்தாதான் பேச ஆரம்பிப்பேன் நான். எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. நண்பர்களே, போடி இன்னைக்கு திருவிழா கொண்டாட்டத்தோடு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு போடி நகருக்குள்ள உள்ளர நான் என்ட்ரானதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம், எல்லா பக்கத்துலேயும் ஃப்ளெக்ஸ் பேனர், ஒரு ரோட்டரி சங்கம் இங்கே தொடங்கப்படுது. ரோட்டரி சங்கத்திற்கு புதிதாக தலைவர், செயலாளர், பொருளாளர் பொறுப்பேற்கிறாங்க. சங்கத்தில் புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்படுகிறார்கள். அவங்க எல்லாருடைய ஃபோட்டோஸும் போட்டிருந்தது. இந்த அரங்கத்துக்கு வரும் பொழுது ஒரு உற்சாகத்தோட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும்
பார்த்தா குழந்தைங்கள்லாம் பட்டாடை உடுத்தி ஒரு பெண்கள்லாம் கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி போவோமோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒரு உற்சாகமாக இங்கே வந்து அரங்கத்தில் இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து போடி வந்து ஒரு திருவிழா கண்டிருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை கொடுக்கலாம். இதுக்கு எல்லாரும் யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும். சரி, எதற்காக இந்த ரோட்டரி சங்கம்? ஆக்சுவலாக இங்கே இருந்த அந்த உற்சாகம், ரோட்டரி உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு 5 நிமிஷம் கருத்து எல்லாம் சொல்லணும்னு நினச்சோம். ஏன்னா இதை இப்படியே விட்டுட்டு போயிட்டா அவங்க எதுக்காக இந்த சங்கத்தில் சேர்ந்துருக்காங்க, ரோட்டரி சங்கம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் போயிடும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நானும் ஆளுநரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ரோட்டரினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். எதற்காக இந்த ரோட்டரி? இந்த 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் சமுதாயத்தில் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது எவ்வளவோ குறைகளை பார்க்குறோம். இன்னைக்கும் தெருவில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள பார்க்குறோம். சில கிராமங்களில் தண்ணீர் கிடைக்காம இருக்கிறத பார்க்குறோம். சில இடங்களில் வந்து வேலை வாய்ப்பே இல்லாமல் இளைஞர்கள் கஷ்டப்படுறத பார்க்குறோம், வருமானம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். சில இடங்களில் வந்து நோய்வாய்ப்பட்டு மக்கள் சிகிச்சைக்கு வழி இல்லாமல் இருக்கிறது, பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும் சிகிச்சைக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இது டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சரி பண்ணணும்னு நமக்கு தோணும். நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் சரி பண்ணணும், எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தோணும். ஆனால் அதை சரி பண்ணுறது தனி நபராக நம்ம செய்யணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நம்மளால் சரி பண்ண முடியாது. இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் ரோட்டரி போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அப்போ ரோட்டரி எதற்காக அப்படின்னா இந்த சமுதாயம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழுவதற்கு தேவையான விஷயங்களை கொண்டு வருவதற்கு தான் இந்த ரோட்டரிங்கிற அமைப்பு. இந்த சமுதாயத்தில் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழுவதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ, கல்வி கிடைக்க மாட்டேங்குதா, அல்லது குடிக்கிறதுக்கு நீர் கிடைக்க மாட்டேங்குதா, அல்லது வந்து சிகிச்சை கிடைக்க மாட்டேங்குதா, அல்லது வந்து வருமானத்துக்கு வழி இல்லையா, இது மாதிரி என்ன தடையா இருக்கிறதோ அந்த தடையை நீக்குவது தான் ரோட்டரி அப்படிங்கிற அமைப்போட மிக முக்கிய நோக்கம். சரி, ரோட்டரி அமைப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள், தொழிலில் யார் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க ரோட்டரியில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிவாங்க. அந்த குறைகளை நீக்குவதற்கு என்ன செயல் திட்டங்கள் செய்யணுமோ அந்த செயல் திட்டங்களை செய்வாங்க. அவங்க தான் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள். இன்றைக்கு போடி வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோட்டரி சங்கம் போடியில் தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து அதை நீக்குவதற்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் இந்த சங்கம் நிறைவேற்றும். அப்போ இந்த சங்கத்தில் இன்னைக்கு நிறைய பேர் இணைந்திருக்காங்க. இணைந்திருக்க அனைவர்களும் இந்த சமுதாயத்தில் மிக சிறந்த முறையில் தொழில் புரிந்து நல்ல இடத்துல இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் இந்த சங்கத்தை சேர்ந்து இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக வந்திருக்காங்க. எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வசதி கண்டிப்பாக திண்டுக்கல்ல இருக்காது, சென்னையிலையும் திண்டுக்கல்லையும் இருக்கக்கூடிய வசதி போடியில் இருக்காது. ஆனால் இந்த ரோட்டரி சங்கம் என்ன பண்ணுன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வசதியை போடிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா குழந்தைகளுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போடியில் இருக்க குழந்தைகளுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அந்த வாய்ப்பை இங்கு கொண்டு வருவதற்கு இந்த ரோட்டரி சங்கம் முயற்சி செய்யும். சென்னையில் இருக்கிற இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்குமானா கிடைக்காது. அதை கொண்டு வர்றதுக்கு ரோட்டரி சங்கம் முயற்சி செய்யும். ரோட்டரி சங்கம்ங்கிற ஒன்று இல்லைன்னா அது கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேவைகளை செய்வதற்கு இன்றைக்கு சங்கத்தில் நிறைய உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட 70 உறுப்பினர்களுக்கு மேலே சேர்ந்திருக்கிறாங்க. அவர்கள் அனைவரையும் அவர்களது குடும்பத்தினரையும் ரோட்டரிக்கு வருக வருக என்று வரவேற்போம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்கள வரவேற்கலாம். நாங்கள் ரோட்டரியில் இது மாதிரி சேர்ற உறுப்பினர்கள் அவர்களது குடும்பத்தினர்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில், அவங்களுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். அதுபோல் போடி வெஸ்டர்ன் காட் சங்கத்தில் சேர்ந்திருக்கிற அத்தனை உறுப்பினர்கள்
அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். இந்த ரோட்டரியில சேர்ந்திருக்கிறது. அப்படி இந்த சங்கத்தை மிக சிறந்த முறையில் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு நல்ல ஒரு தலைமை வேண்டும். அந்த தலைமை பொறுப்பிற்கு இன்றைக்கு தலைவராக கோபிநாத் அவர்கள், அவர் சமுதாயத்தில் நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அவருடைய அறிமுகத்தில் சொன்னாங்க. கோபிநாத் அவர்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும், செயலாளராக விஜய் பாபு அவர்களும், பொருளாளராக வெங்கடேசன் அவர்களும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய தலைமை தான் இந்த சங்கத்தை மிக சிறந்த முறையில் வழி நடத்தும். அப்படி இந்த சங்கம் சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். நல்ல அரங்கம் நிறைந்த கரவொலியை கொடுத்து தலைவர் கோபிநாத், செயலாளர் விஜய்பாபு, பொருளாளர் வெங்கடேசன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அடுத்த வருடம் இந்த சங்கத்தை வழிநடத்த இருக்கின்ற கலையரசி முருகன் மற்றும் செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும் அரங்கம் நிறைந்த கரவொலியை கொடுத்து நமது வாழ்த்துக்களை, பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த சங்கத்தை இங்கு உருவாக்கி அவர்களுடைய மாணவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இளைஞர் மாதிரி அங்கங்க ஓடி உடம்புல காயெல்லாம் வாங்கி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு ஐயா சங்கிலிகாலை அவர்கள். எல்லாரும் ஆசான் ஆசான் சொன்னாங்க. ஆசான் சங்கிலிகாலை அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கரவொலியை கொடுத்து நமது வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த சங்கம் இந்த பகுதியில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், ரோட்டரியில் வளர வேண்டும், உலக அளவில் இருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்களில் மிக சிறந்த சங்கமாக வர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. PLA ஜெகநாத் மிஸ்ரா யார் இவர்? தென் தமிழகத்தின் கடைக்கோடியில் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கின் முதல் பகுதியாக விளங்கக்கூடிய நாராயணன் தேவன்பட்டியில் தெய்வ திரு புலவர் PL அழகர் சுவாமி செட்டியாருக்கும் முத்துமாரி பாலநாகம்மாள் அம்மையாருக்கும் இயேசுபிரான் அவதரித்த புனித நாளான டிசம்பர் 25, 1975 பிறந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பை கம்பத்திலும், மேல்நிலை படிப்பை ராயப்பன்பட்டி புனித அலோசியஸ் மேல்நிலை பள்ளியிலும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் சம்பந்தமான மேற்படிப்பை சென்னை தரமணியிலும் படித்தார். 2019 கொரோனா தொற்றால் அனைத்து தரப்பு மக்களும் வீட்டிலே முடங்கி கிடந்தனர். அவர்களுக்காக அரிசி, பருப்பு, காய்கறிகளை ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வீதி வீதியாக சென்று வழங்கினார். இதேபோல் அண்டை மாநிலமான கேரளா, பாண்டிச்சேரி மக்களுக்கும் வழங்கினார். தலைவரின் அளப்பரிய மனிதநேய பணியால் இவரின் சேவையை பாராட்டி இங்கிலாந்து பாராளுமன்றம் கிரைடன் தமிழ் சங்கம் சார்பில் மனிதநேயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். விருதால் சிலருக்கு பெருமை, இங்கோ இவருக்கு வழங்கப்பட்ட விருதால் அந்த விருதுக்கே பெருமை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெருமிதம் கொள்கிறது ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் காட்ஸ். இன்று சிறப்பாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய போடி ரோட்டரி கிளப் ஆஃப் போடி வெஸ்டர்ன் கேட்டின் தலைவர் அருமை தம்பி NG கோபிநாத் உட்பட செயலாளர், பொருளாளர் அத்தனை பேர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் எத்தனையோ நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் விழாக்களுக்கு சென்றிருக்கின்றேன். ஆனால் இன்று நடைபெற்றது ஒரு ரோட்டரி சங்கத்தின் மாநாடு போல் சிறப்பாக நடத்தி காட்டிய அன்பு தம்பி கோபிநாத் அவர்களுடைய அன்பும் பண்பும் பாசமும் இங்கே பார்க்கும் பொழுது அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தாக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும், குறிப்பாக இன்று நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அவருடைய அன்பின் அடையாளமாக இருந்தது மிகப்பெரிய மனதிற்கு பெருமைக்கு உண்டான விஷயமாக இருந்தது. அதே போல நம்முடைய ஆளுநர் அருமை ஐயா கார்த்திக் அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு தலை சிறந்த ஒரு நிர்வாகி,
எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அருமையாக திகழ்ந்து வருகிறார். நிச்சயமாக எனக்கு முன்னதாக பேசிய நண்பர் கூறியது போன்று நம்முடைய ரோட்டரி சங்கமானது ஒரு உலகத்திலே ஒரு முன்மாதிரி சங்கமாக நிச்சயமாக வரும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துரைத்து, அருமை மாமா சங்கிலிக்காலை மாமா அவர்கள் ஓடோடி எல்லாம் இங்கே அங்கெங்கெல்லாம் ஓடி செஞ்சு அருமையான ஒரு நிர்வாகத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்பதுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவர் வயசையுமே பார்க்கல, அவரும் சிறப்பாக செயல்பட்டு பண்ணார். இந்த ஆண்டு நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் மூலம் எண்ணற்ற பல நன்மைகளை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு உற்ற துணையாக உறுதுணையாக என்றென்று நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறி மீண்டும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் ஓன்ஸ் புரோட்டோகால், அது புரிஞ்சுக்கங்க. இதுக்குன்னு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு, அதை காப்பாற்றணும். கொஞ்சம் போயிட்டோம், உரிமையோடு எடுத்துக்கிட்டோம். இது உரிமையை எடுத்துங்க ப்ளீஸ். நல்லவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியா? ரைட். ஒரே ஒரு விஷயம் தான், வேணும் இல்லை. மரியாதைக்குரிய இளங்கோ அவர்கள் எனது நண்பர் எனக்கு ஒரு கட்டளையிட்டார். அவர் பீரியடில் பெர்சன்டேஜ் நடத்துனாங்க. அப்போ என்னை செக்ரட்டரியாக போட்டு தேர்தல் நடத்தினோம். செக்ரட்டரியாக இருந்து ரொம்ப திறம்பட செஞ்சு கொடுத்தோம் அந்த விஷயத்தை. இன்னைக்கு அவருடைய மருமகன் மரியாதைக்குரிய கவர்னர் கார்த்தி அவர்கள் எனக்கிட்ட கட்டளை ஆஸ் ஏஜி ஒரு புது கிளப் ஆரம்பிக்கணும் அப்படி கட்டளையிட்டாங்க. அதை மிக சிறப்பாக அவருடைய ஆசீர்வாதத்தில் நிறைவேற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நண்பர்கள் இருக்கையில் அமரவும். சரியாக 5 மணித்துளிகளில் இந்த உரையை நிறைவு செய்து விடுவேன். உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே, நீங்கள் அமைதியாக இருந்தால் 5 மணித்துளிகளில் முடித்து விடலாம். ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி வைகை ஸ்டார்ஸ் இன்று மாவட்டம் 3000 இந்த போடி நகரிலே ஒரு சரித்திரம் படைத்துள்ளது. இந்த சங்கம் உதயமான இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகத்தான் பார்க்கிறேன். போடி நகருக்கு பலமுறை நான் வந்திருந்தாலும் கூட, இந்த 15 வருடங்களிலே பலமுறை நான் வந்திருந்தாலும் கூட, இன்றைய தினத்தை நான் ஒரு மிக சிறந்த நாளாக, வரலாற்று சிறப்புமிக்க நாளாக பார்க்கிறேன். அந்த அளவுக்கு இந்த ஊர் ஒரு துடிப்புமிக்க ஊராக மாற்றப்பட்டது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இன்று நமக்கு போடி எல்லையிலிருந்தே வரவேற்பு கொடுத்து, நகரம் ஃபுல்லாக பதாதைகள் வைத்து, ரோட்டரியின் இமேஜை உயர்த்தி, அங்கே கோயிலுக்கு போய் அந்த சாற்றை வணங்கியதுமே, ஒவ்வொரு விஷயமுமே அந்த இளைஞர்கள் ஒரு ஆர்வத்தோடு செய்த ஒரு நாள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை என்று மறக்க மாட்டேன். இந்த நாளுக்கு வாய்ப்பு கொடுத்த நமது இந்த சங்கத்தின் அட்வைசர் நமது ஏஜி சங்கிலிக்காலை அண்ணா மற்றும் தலைவர் கோபி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கமானது நமது ட்ரீம் ஆண்டிலே 3வது சங்கமாக உதயமாகி உள்ளது. நம்ம ஆரையில் சொல்கிறது எப்பயுமே 15 உறுப்பினர்கள் மினிமம் இருக்கணும் ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆனால் அது 10 25 உறுப்பினர்களாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சங்கிலிக்காலை எனக்கு ஏஜி கொடுத்ததே அது ஒரு பெரிய ஒரு கதைன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் நம்ம டீமில் எல்லாருமே 40, என்னோட வயசு கம்மியானவங்க தான் நான் அசிஸ்டன்ட் கவர்னர் கொடுத்தேன். ஏன்னா நான் வயசானால நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை அசிஸ்டன்ட் கவர்னர்ஸை வச்சு செய்யணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் போட்டால் ஓடி ஆடி வேலை செய்வாங்க, அண்ணனுக்கு ஒரு கௌரவமான பதவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். குமார் தான் பிடிவாதமாக இல்லை அசிஸ்டன்ட் கவர்னர் தான் கொடுக்கணும் அப்படின்னாரு. அவர்லாம் சீனியர் ரொட்டேரியன்னு, அவருக்கு அசிஸ்டன்ட் கவர்னர் கொடுக்கக்கூடாது, வேறு கௌரவ பதவி கொடுக்கணும்னு சொன்னேன். கேட்காம வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு அந்த 48 அசிஸ்டன்ட் கவர்னர்ஸில் ஓடி ஆடி உண்மையிலேயே வேலை செஞ்சு இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இந்த சங்கத்தை துவங்கியது மட்டுமல்ல, இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக செயல்படுற ஒரு அசிஸ்டன்ட் கவர்னர்னா தேனி மாவட்டத்திலேயே
நமது 3000லேயே மிக சிறப்பாக செயல்பட்ட சங்கிலிக்காலன்னா உண்மையிலே வாழ்த்துக்கள்னா. இந்த சங்கத்தை நம்ம துவங்க வேண்டும் என்று சொன்னதிலிருந்தே அவர் மிக தெளிவாக 25 உறுப்பினர்களை வைத்து ஆரம்பிச்சிட்றேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற சார்ட்டர் டைமில் 46 உறுப்பினர்களை கொடுத்தாங்க. இன்னைக்கு 72 வந்துன்னு இருக்கு. தேனி மாவட்டத்திலேயே முதல் அதிகம் உறுப்பினர்கள் கொண்ட சங்கம் என்று பெருமையை பெறுகிறது இந்த சங்கம். உண்மையிலேயே இது கூடிய சீக்கிரம் நமது மாவட்டத்திலேயே அதிக உறுப்பினர் கொண்ட சங்கமாக மாறும் என்பதிலுமே எனக்கு சந்தேகம் இல்லை. இவர்களோட வேகத்தை பார்த்தா கட்டாயம் அந்த அளவுக்கு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. நாங்கள் எப்பயுமே எல்லா பக்கமும் சொல்கிறது ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த விதத்தில் நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட ஒரு இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே போல் உங்கள் சங்க கூட்டங்களை சிறப்பாக வாரம் தவறாமல் நடத்தி ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் இன்வால்வ் பண்ணுங்கள். அதே போல் மாவட்ட நிகழ்வுகளுக்கு நீங்கள் எல்லாருமே உறுப்பினர்களை அழைச்சிக்கிட்டு வந்து மாவட்ட செமினார், கான்ஃபரன்ஸு இது போன்ற நிகழ்வுகளை கட்டாயம் நீங்கள் கலந்துக்கணும். அவர் பிடிஜி கோபாலகிருஷ்ணன் சார் சொன்னது போல் ரோட்டரி ஒரு செய்ய முடியாத விஷயங்களை உலகத்தை மனிதர்கள் வாழும் ஒரு நல்ல இடமாக மாற்றுவதற்கு ரோட்டரி எல்லா விஷயங்களையும் செய்கிறது என்று சொன்னார். உண்மையிலே அவர் சொன்னதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரோட்டரி போன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருப்பதனால தான் இன்னைக்கு போலியோ போன்ற ஒரு கொடிய நோய் உலகத்திலேயே ஒழிக்கப்பட்ட 2 நோய்னா, ஒன்று ஸ்மால் பாக்ஸு, 2வது போலியோ. அந்த போலியோ ஒழித்ததில் பெரும்பங்கு ரோட்டரிக்கு தான் சேரும் என்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது போன்ற ஒரு நல்ல இயக்கத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கீங்க. அதுவும் இளைஞர்களா ஒரு பெரிய படையா இந்த ரமணா படத்தில் வர மாதிரி ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் வாத்தியார் அவர்கள். அந்த டீமை நீங்கள் எந்த ஒரு ஈகோவும் இடம் கொடுக்காம உங்கள் நட்பால் இந்த சங்கம் தொடர்ந்து மேலே தான் போயிட்டு இருக்கணுமே ஒழிய ஒரு படி கூட கீழே இறங்கக்கூடாது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சங்கத்தை வழிநடத்துவது பெரும் சிரமங்கள் இருந்தாலும் கூட சாசன தலைவராக கோபிநாத் அவர்களும், அதன் செயலாளராக விஜய் பாபு அவர்களும், அதன் ட்ரெஷரராக வெங்கடேசன் அவர்களுமே பணியேற்றிருக்கிறார்கள். அவர்களோட பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. இந்த போன்ற ஒரு சின்ன புதிய சங்கம் ஆரம்பிக்கிறப்ப அதோட பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வளர்ச்சி நம்ம உங்கள் கையில் தான் இருக்குது. சாசன தலைவருங்கிறது ஒரு பெரிய பணி, பொறுப்பு. இது நீங்கள் 50 வருடம் இந்த சங்கம் தாண்டி செல்லும் பொழுதும் உங்கள் பெயர் எப்பயுமே நிலைத்திருக்கும். என்றைக்கும் கோபிநாத் தான் சாசன தலைவர். இதுக்கு அந்த விதத்திலே அவர் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். இருந்தாலும் கூட அந்த பொறுப்பை உணர்ந்து அவர்கள் இந்த சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி இந்த சங்கத்தை 25 வருடங்கள், 50 வருடங்கள், 100 வருடங்கள் தாண்டி மிக சிறந்த மாவட்டத்திலேயே மிக சிறந்த சங்கமாக, உலகத்திலேயே சர்வதேச ரோட்டரி சங்கம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சங்கமாக நமது மாவட்டத்தில் இது கடைசின்னு சொல்லலாம். சவுத்துலேருந்து பார்த்தா ஆரம்பிக்கிறது முதல் சங்கமானு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் இந்த சங்கத்தை கொண்டு போவது உங்கள் கையில் இருக்கிறது. இதை மிக சிறப்பாக அட்வைசரோட கைடன்ஸோட இன்னைக்கு 4 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் வந்திருக்காங்க, ஜெனரல் செக்ரட்டரி வந்திருக்காரு, எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி வந்திருக்காங்க, அட்மின் செக்ரட்டரி வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தோட கைடன்ஸோட, எல்லாத்தோட ஒத்துழைப்பு, சீனியர்ஸோட அரவணைப்போட இந்த சங்கத்தை நடத்தி அடுத்த லெவலுக்கு கட்டாயம் கொண்டு போகணும். இந்த சங்கமோட வளர்ச்சி எனக்கு எப்பயுமே நான் ஒவ்வொரு வருடமும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். தொடர்ந்து உங்களை கண்காணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ நீங்கள் சொல்லுங்கள். மாவட்ட அளவில் இந்த வருஷம் மட்டுமல்ல, தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களில் என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜே கார்த்திக் ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி உரைக்காக ரொட்டேரியன் வி விஜயபாபு, சார்ட்டர் செக்ரட்டரி. வந்திருக்கும் எல்லாருக்கும் என் முன்னதுக்குள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருங்க சார். மிக முக்கியத்துவமுடைய இந்த பொன்னான தருணத்தில் நம் ரோட்டரி கிளப்பின் புதிய செயலராக நான் இந்த நன்றி உரையை வழங்குவதில் மிக பெருமை கொள்கிறேன். முதலில் இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முடிவுரை வழங்கிய ஆளுநர் ஜே கார்த்திக் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதேபோல் நம் நிகழ்வை மேலும் பெருமைப்படுத்திய மாவட்ட கார்த்திக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திய மாநில தலைவர்கள், ரோட்டரியன்கள், விருந்தினர்கள், நண்பர்கள் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை நடத்த அர்ப்பணிப்போடு பாடுபட்ட என் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான சமூகத்திற்கு பயனளிக்கும் நிகழ்ச்சிகளை எங்களால் தொடர முடியும் என்ற நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் மாவட்டத்தின் முதல் ரோட்டரி கிளப்பை ஆரம்பித்த அண்ணன் ராஜா அழகண்ணன் பாஸ்ட் இயர் முதல் மாவட்ட ரோட்டரி தலைவர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் செய்து கொண்டிருக்கும் எங்களது உறவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எல்லாருக்கும் இரவு விருந்து ரெடி பண்ணியிருக்கு, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு எங்கிட்ட கௌரவிச்சு மாதிரி நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. ஒரே ஒரு அறிவிப்பு, ப்ளீஸ் ஒரே ஒரு அறிவிப்பு. எப்போ ரோட்டரி சங்கத்தில் மீட்டிங்கை போட்டாலும் எங்கள் ரோட்டரி சங்கத்தினுடைய ஒரு இயல்பு என்னென்னா தொண்டு செய்வது. சேவை செய்யாமல் நாங்கள் முடிச்சதே கிடையாது, முடிக்க மாட்டோம். இன்றைக்கி போடியில் 3 பாதையிலையுமே வரவேற்பு பதாகை வச்சுருக்கோம். இப்போ அதை தாண்டி இந்த ஓராண்டு காலம் போடி மாநகரில் எந்த சேவையும் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கோம். பக்கத்து மேலே கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக மாணவர்களுக்காக சேவை செய்வோம். அதை பற்றி தலைவர் அந்த ரோட்டரி அங்கே குரங்கணி கொட்டடி மாணவர்களுக்கு மக்களுக்கு செய்ய போகிற உதவியை இப்போ தலைவர் சொல்லுவாங்க. அதாவது கொட்டகுடி மலைவாழ் கிராமத்தில் அடிக்கடி மின் தடை ஏற்படுது. அதற்கு அனைத்து வீடுகளுக்கும் சோலார் பேனல் நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மருத்துவ உதவிகள் அப்போலோ மருத்துவமனை மூலமாக செய்ய இருக்கிறோம். மேலும் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் இந்த ஆண்டு தலைவர் பதவி முடிவதற்குள் செய்து முடிப்போம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீட்டிங் அட்ஜர்ன்.